Good morning students. Now we are going to see Unit 5 Prose Conversational Address by Dr. Aringer Annadurai. Discuss the aspect with your partner and share your views on how students can give back to society. So in the particular ப்ரோஸ் உங்களுக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பார்ட்னர்ஸ் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எதை பற்றி அப்படின்னா, எப்படி நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்ம பெற்றதை வந்து சொசைட்டிக்கு தரப்போறோம். நம்மளுக்கான நிறைய வளங்கள்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்கி சொசைட்டி கிட்ட இருந்து வாங்கின ஒரு விஷயத்த நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ரோஸ். இன்ட்ரோடக்ஷன். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். எவ்ரி activity in the society, be it development of infrastructure, education, healthcare, etc., demands resources of all kinds. Resources can be modelized only through human effects. So every activities in the society ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ், எல்லா விஷயமே வந்து ஒரு டெவலப்மெண்டா தான் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ற மாதிரி, ஆர் எஜுகேஷனை டெவலப் பண்ற மாதிரி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி பலதை வந்து டெவலப் பண்ற மாதிரி தான் இருக்கு எல்லா விஷயமுமே அப்படின்னு சொல்றேன். Resources demands resources of all kinds, எல்லா கைண்ட்ஸுமே. Resources can be modelized only through human effects. So இந்த resources வந்து எப்படி mobilized ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வளங்கள்லாம் சொல்லுவோம். resources அப்படின்னா இந்த வளங்கள் அது எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு ஹியூமனுடைய எஃபெக்டால மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This effect comes from many different sections of society. இந்த எஃபெக்ட் நிறைய sections of society அப்படின்னா different kinds of societiesனா வேற வேற தனித்துவமா இருக்கும் இல்லையா, அந்த different kinds of societies ல இருந்து வருது. Thus the fruits of development we enjoy today have come about only through the hard work of many unsung heroes. இப்ப நம்ம டெவலப்மெண்ட்ல இருக்கோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹார்ட் ஒர்க், ஒன்லி ஹார்ட் ஒர்க்கால மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. unsung heroes அப்படின்னா not celebrated or not prized அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரபலமா பேசாம அவங்கள நம்ம வந்து கொண்டாடுனது இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஹீரோஸால தான் நம்ம வந்து இப்ப நம்ம சொசைட்டில நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. It is our duty to contribute to development by giving back what we have taken. When a qualified student embarks on his or her career, an element of service should always be a part of motivation. In the duty, in the மாதிரி நம்ம பெற்றதை வந்து திரும்ப கொடுக்கறது, பேக் நம்ம எடுத்துக்கிற டேக்கன் பண்ணதை திரும்ப கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு டெவலப்மெண்ட் தர்றது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா எம்பார்க்ஸ் அப்படின்னா வந்து பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து இந்த குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த அவங்க இஸ் ஆர் இல்ல மேலோ ஃபீமேலோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய கெரியர்ல இதை வந்து சர்வீஸா பண்ணும். அதுதான் வந்து அவங்களுடைய பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன், அதுதான் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. The society are guarded and nurtured every graduated to bloom and separate is or her wings. So எல்லா சொசைட்டில இருக்க எல்லா கிராஜுவேட்ஸுமே எப்படி அப்படின்னா, கிராண்டில் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு தொட்டில அமையுது, இன்ஃபேன்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தொட்டில வந்து அமையுது. அண்ட் தென் அதை வச்சு நம்ம growth ஆகி நம்ம வந்து மலரணும். அண்ட் தென் ஸ்ப்ரெட், நம்மளுடைய விங்ஸ் வந்து அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Graduated is the apart time to given back to society the gains we have obtained. So graduation வந்து ஆப்ட் டைம், அதுதான் வந்து கரெக்டான டைம். கிராஜுவேட் ஆயிட்டு அப்பதான் நம்ம வந்து சொசைட்டிக்கு நம்ம பெற்றுக்கொண்ட எல்லாத்தையுமே வாட் வி ஆர் ஆல் ரிசீவ், எதையெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படிமோ அது எல்லாத்தையுமே வந்து பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Read an excerpt from the famous address by the great leader Aringer Anna at the Annamalai University, Tamil Nadu on November 18, 1965 on the occasion of convocation. So in that particular is இந்த இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது எதுல இருந்து அப்படின்னா, ஃபேமஸ் அட்ரஸ் அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவரை பத்தி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அவரு கான்வகேஷனல் அட்ரஸ் கொடுக்கும் போது எடுத்த ஒரு விஷயம். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 18, 1965ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. Thank you as Aringer Anna வந்து ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய ஸ்பீச். Thank you as I am for the unique honor conferred on me by this institution. I stand before this august assembly today to deliver the convocational address, for though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines
before them. So அறிஞர் அண்ணாவுடைய ஸ்பீச் ஸ்டார்டிங்லேயே பாருங்க ரொம்ப வண்டர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தனித்துவமான ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த வழங்குறது. கன்ஃப்ரீட் அப்படின்னா வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு டிகிரியோ ஏதாச்சும் ஒண்ணு யாருக்காவது கொடுப்போம் இல்லையா, அதை கன்ஃப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி கொடுக்குற இந்த அசம்பிளில நிறைய படிக்கிற ஆகஸ்ட் அசம்பிளினா ஆகஸ்ட்ல நடக்கிற அசம்பிளின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய எஜுகேட்டட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நல்ல கிராஜுவேட்டட்ஸ்லாம் இருக்கிற பிளேஸ்ல என்ன கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல, இது வந்து ஒரு பிளஷர், ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். இந்த பிரசன்ட் அக்வேஷன்ஸ்ல உங்க எல்லாரையும் பிரைட் ஃபியூச்சருக்கு அண்ட் தென் ப்ராஸ்பரன்ஸ், வளமான ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்கு நான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ற, வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. இட் இஸ் நாட் an easy task to place appropriate guidance before them. இது வந்து உங்ககிட்ட இந்த கைட்லைன்ஸ் சொல்றது அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். So it is not easy அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. The fact that I am conscious of my own limitation gives me a sense of relief, for I shall not attempt to offer original ideas or theories with a special stamp, by only reiterate some of the cardinal principles enacted by those who offered their advice in past year, perhaps with the annotations here and there, bringing to bear the layman's points of view to the finding of experts in various fields connecting with the education. So இந்த விஷயம், the fact that I am conscious, நான் வந்து உண்மையாவே என்னுடைய லிமிடேஷன்ல, நான் இப்ப பேச போறேன் இல்லையா, இதுல இததான் பேசணும், இததான் பேசக்கூடாது, இப்படிதான் பேசணும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ல நான் ரொம்பவே கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ரிலீஃப் அண்ட் தென் அண்ட் சென்ஸ் இருக்கு. I shall not attempt to offer original ideas or theories. நான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய ஐடியாஸோ என் வாழ்க்கையில நடந்துச்சோ நானா தயாரிச்சோ ஒன்னும் நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வித் ஸ்பெஷல் ஸ்டாம்ப், ஒரு ஸ்டாம்ப் வச்சு நான் வந்து புதுசா நான் வந்து சொல்ல போறது. ஆனா அவர் என்ன பண்ண போறாரு, ரிப்பீட், ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் வந்து ரிப்பீட் பண்ண போறேன். அதை பத்தி தான் ப்ரொனவுன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் இயர்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண, அதை மேற்கோள் காட்டி, அனோட்டேஷன் அப்படின்னா வந்து அதை மேற்கோள் காட்டி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹியர் அண்ட் தேர், அங்கங்க நடந்தது. பிரிங்கிங் டு பியர் த லேமேன்ஸ் பாயிண்ட், ஒரு சாதாரண நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்க காமன் மேன், லேமேன் அப்படின்னா காமன் மேன், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். ஆஃப் வியூ டு த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் கனெக்டட் வித் எஜுகேஷன், அவங்க எப்படி வந்து வேரியஸ் ஆன பலவிதமான ஒரு ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்க எப்படி கனெக்ட் ஆகி எஜுகேஷன்ல இருக்காங்கன்றத பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார். This is the age of a common man, whatever the regards some might have, and it is a point of view that matters most, and I do trying to represent him in all his rudeness. So இது வந்து இது யாருடைய ஏஜ், இப்ப இருக்க ஏஜ் வந்து யாருடைய ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காமன் மேனுடைய ஏஜ், காமன் பீப்புளுடைய ஒரு ஏஜ், லேமேன்ஸ் உடைய ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பத்தி அதை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ஐ டு நாட் ட்ரை ரெப்ரசென்ட் அவங்களுடைய ரஃப்னஸ் பத்தியோ அவங்கள அந்த கரடு முரடான அந்த விஷயத்தை பத்தியோ எதை பத்தியும் நான் வந்து சொல்லல. அவங்களுடைய ஏஜ் இது அப்படின்றத பத்தி அவரு சொல்றார். Systems and schools of thoughts, whether it is the philosophical or political, ethics or economics are certainly meant for him. ஒரு இந்த ஸ்கூல் தாட்ஸ் அப்படின்னா வந்து ஸ்கூலுடைய தாட் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. So இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தென் philosophy, politics and then ethics என்ன சொல்ற, moral rules, economic, certain meaning, இது எல்லாமே அவங்களுக்காக தான் இருக்கு. Universities are the repositories of knowledge and the nursing grounds for the emissarios of thoughts, wisdoms and souls have got a prominent role to play, and prominence is growing every day as more and more individuals get themselves equipped for the task of bettering society in all its age. When we have eschewed monarchy and autocracy and have inaugurated
the era of democracy. So இந்த ஒரு லைஃப் சிஸ்டம் அப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்கு இப்ப இருக்குதுன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு ரீபோஸ்டோரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. எல்லா கலென்சிங்களும் எல்லா அறிவுமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கிறதா வந்து இப்போ யூனிவர்சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நாலேஜுமே நர்சிங் கிரவுண்ட், யூனிவர்சிட்டி இஸ் நர்சிங் கிரவுண்ட். நர்சிங் கிரவுண்ட் என்ன சொல்லுவோம்னா இந்த நார்த்தங்கால் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இந்த சின்னதா அந்த வளர்றது அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த பிளேஸ்ல எப்படின்னா டிபியூட்ஸ் திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, இந்த விஸ்டம்ஸ் சர்வீஸ் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. க்ரோயிங் எவ்ரிடே லைஃப், இந்த டெய்லி லைஃப்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க வந்து ஒரு எக்யூப்மெண்டா ஒரு கருவியா வந்து இருக்காங்க, ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு கருவியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா மொனார்ச்சி அப்படின்னா வந்து மன்னர் ஆட்சியும் அண்ட் தென் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன் பர்சன்ஸ் கெட் பை ஒன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஆட்டோகிரசியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எரா ஆஃப் டெமோக்ரசி, அந்த பீரியட் ஆஃப் டெமோக்ரசில அந்த மாதிரி இருந்துச்சு. During the monarchical or feudal days, universities had to train scholars and poets to adorn the campus of royalty to guidance mansions of lords and nobles, and their wisdoms was meet for the nations, not for the marketplace. So during the monarchical or feudal, அதாவது மன்னர் ஆட்சி காலத்துல நம்ம இருக்கும்போது இந்த சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி ட்ரைனிங் இந்த ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் இவங்க எல்லாரும் எதுக்காகனா அவங்களுக்காக மட்டும்தான் வந்து அது தயார்படுத்துச்சு. அவங்கள வந்து பிரைஸ் பண்றதுக்காக, நோபல் பண்றதுக்காக அவங்கள வந்து லார்ட்ஸ் அண்ட் நோபல்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்காக தான் அவங்களுடைய விஸ்டம் வந்து இருந்துச்சா கண்டி மார்க்கெட் பிளேஸ்ல பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. Those were days when numbers did not count, nor were eminent scholars asked to face the problems confronting the masses. சோ இந்த ஒரு விஷயம் அந்த டேஸ்ல வந்து நம்பர் டிட் நாட் கவுண்ட் பண்ண முடியாத லெவலுக்கு எமினன்ட் ஸ்காலர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நிறைய ப்ராப்ளம்ஸ் masses அப்படின்னா என்ன சொல்லுவோம், நார்மல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தாங்க. They were content to work in the secular spheres far from the din and nose of the common man and wear the cloth fabric of a philosophy of poetry, which in turn was be converted into dazzling grammars for the select and the privileged. So இந்த அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அந்த poets and then அந்த நாலேஜ் எதுக்காக அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இந்த பிகினிங் ஆஃப் த பேராகிராஃப்ல என்ன சொன்னாங்கன்னா அது மார்க்கெட் பிளேஸ்க்கு யூஸ் ஆகல அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போயட்ஸ் அந்த மாதிரி கிங்ஸ் இவங்க எல்லாம் இந்த மொனார்ச்சரியில இல்ல ஒன் ரூல் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய காமன் மேனுக்கு யூஸ் பண்ணாம அவங்களுடைய வியூஸ், அவங்களுடைய அது ஒரு விலை உயர்ந்த காஸ்ட்லி ட்ரெஸ் செய்யறதுக்காகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிராஸ்லிங் கார்னெட்ஸ்க்காக மட்டும்தான் வந்து யூஸ் ஆச்சு. இது வந்து மார்க்கெட் பிளேஸ்க்கு யூஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. The role of the university today is not cloistered and conferred as the past. It is a function has been enlarged not in its fundamentals but in the domain. So இது வந்து இப்ப இருக்க யூனிவர்சிட்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு கிளாய்ஸரா இல்ல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்க தான் படிக்கணும், இவங்க படிக்கூடாது, நீங்க வந்து ரிச் பீப்புள்ஸ் தான் படிக்கணும், புவர் பீப்புள்ஸ் படிக்கூடாது, இல்ல புவர் பீப்புள்ஸ் தான் படிக்கணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிளாய்ஸர்ஸும் கிடையாது. அந்த மாதிரி பாஸ்ல இருந்த மாதிரி இப்ப யூனிவர்சிட்டியில கிடையாது. enlarged not in its fundamental but its dom எல்லாம் இல்லாம பெருசா இருக்கு. It has to take into account the commonness but trim and train, guide and lead him. Before being asked to do his duty as a citizen of a democracy, a task which kindness, sweet hopes but which demands patience and perseverance, faith and confidence, faith in himself and in other and confidence in his inherent ability to shoulder the responsibility. So இந்த பர்టిక్యులர் விஷயம் இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காமன் பீப்புள்ஸை வந்து ட்ரிம் அண்ட் ட்ரெயின் அப்படின்னா அவங்கள வந்து ட்ரிம் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு தான் ரிச் பீப்புள்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. லீட் ஹிம் அவங்கள லீட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் சிட்டிஸ் ஒரு சிட்டில வந்து ஒரு சிட்டிசனா அவங்க வந்து என்ன பண்ணணும் டெமோக்ரஸிக்கு நம்ம டெமோக்ரஸில அண்ட் தென் நிறைய அவங்களுடைய ஒர்க்ஸை பத்தி சொல்லுது, அவங்களுடைய ஹோப்ஸ் ஒர்க்ஸை பத்தி அதை வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் கண்டினியூ எஃபெக்ட் ஆலையும் தென் ஃபெய்த் கான்பிடென்ட்
இதனால அவங்கள வந்து எப்படி வந்து அந்த அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. The common man has become the original of the potential rule and the duty to today. The responsibility today of a university is to fashion out of him an individual fitted and equipment for the task of making democracy fruitful and effective. So in the common man, in the common peoples இருக்காங்க இல்லையா, laymans இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ஒரு potential rule இருக்கு. அவங்களுக்கு வந்து duties of today. இப்போ அவங்க வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இந்த யூனிவர்சிட்டியில அவங்க என்னென்ன தயாரிப்புகள் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் டெமோக்ரசி ஃப்ரூட்ஃபுல்னஸ் பத்தியும் எஃபெக்டிவ் பத்தியும் இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நமக்கு சொல்லுது. While addressing the University of Brules, Dr. S. Radhakrishnan, our former president, made the following statement: for it is a proper functioning democracy requires more qualities than other forms of government. It is in the university that we have developed the true spirit of democracy, appreciation of other points of view, and advertisement of different thorough discussions. It can be kept healthy and strong by the exercise of individual responsibility and judgment. In university, we have to recall the struggles of the past and realize the perils and possibilities, the challenges and opportunities of the present. So, in the university, Brules University, Dr. S. Radhakrishnan வந்து அவருடைய ஃபார்மர் ராதாகிருஷ்ணன் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னார், முன்னாள் பிரசிடென்ட். அவர் வந்து சொல்லும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு: For it is a proper function, democracy requires more qualities. நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது அதை விட நிறையவே இருக்கு. இட் இஸ் இன் த யூனிவர்சிட்டி தட் வி கேன் டெவலப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. நம்மளுக்கு வந்து டெமோக்ரஸியுடைய ட்ரூ ஸ்பிரிட்டை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ரிசியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டிஃபரெண்ட் டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கணும். இட் கேன் பி கெப்ட் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங் பை த எக்ஸசைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன் யூனிவர்சிட்டிஸ் வி ஹாவ் டு ரீகால் தி ஸ்ட்ரகிள்ஸ். யூனிவர்சிட்டியில தான் நம்ம வந்து பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். பாசிபிலிட்டிஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த பிரசன்ட்ல அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ரிமைனிங் வீடியோ will be uploaded soon. Thank you.